ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, இதோட சரி இந்த அஞ்சலியோட பேச்சு மொத்தமாக நிறுத்த போது அவள் மூச்சு நிறுத்த போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அஞ்சலி பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் எல்லா தப்புக்குமே இப்போ ஒரு முடிவு கட்ட போகிறாங்க. என்னடா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவ்வளோ நாளாக சப்போர்ட்டாக இருந்த இந்த பைரவி தான் எல்லாத்துக்கும் இவளுக்கு ஒரு துணையாக இருந்தாங்க, எல்லா தப்பு பண்ணுறதுக்கும். அது மொத்தமாக இப்போ கட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ பைரவியும் சரி இந்த அஞ்சலியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த போலீஸ்க்கு. அதை நம்ம ரேவதி எப்படியோ ஒரு எவிடன்ஸாக வச்சிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து. அந்த வீடியோவை இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, போலீஸில் கொடுக்கறதுக்காக நம்ம இலக்கியா கையில் கொடுக்குறாங்க. இப்போ இலக்கியா ஒரு தப்பு பண்ணாததுக்கு முன்னே அவள் பண்ணாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவளை தூக்கி உள்ள வைக்கிறதுக்காக ஒரு பொய்யான ஒரு எவிடன்ஸை கொடுத்து போலீஸ் கையில் பணத்தை கொடுத்து பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போக போகுது. நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ உண்மையான ஆதாரத்தை எடுத்துன்னு போய் காட்டுறாங்க. நம்ம அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் முதல்ல நம்ம அஞ்சலியை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சு எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது தான் நம்ம அஞ்சலி உண்மையெல்லாம் உடைச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு தப்பை நான் பண்ண கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுமே என்ன பண்ணாங்கனாக்கா, பைரவை தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த பணத்தை கொடுத்தாங்க. நான் சும்மா கூட தான் போனேன், அவங்க ஏதோ கூட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த டைமில் நம்ம அஞ்சலி நம்ம பைரவே மாட்டி விட்டதும் ரொம்பவே சூப்பர் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம பைரவி இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க. நல்லதுனாக்கா அவங்களுக்கு துணையாக நின்று எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம இலக்கியா இப்போ இந்த மாதிரி மாட்ட விட்டாங்க இல்லைங்களா, அதுவும் ரொம்ப சூப்பர் தான். முக்கியமாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்கள தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டியிருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம பைரவியும் நம்ம அஞ்சலியும் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னவே நீ தூக்கி உள்ளே வைக்கலான்னு பிளான் போட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டியா அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு நம்ம அஞ்சலியை அடிச்சிடுறாங்க. ஏன்னா அடித்தாதான் அவங்க ஆத்திரம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அஞ்சலி அடித்தது ரொம்ப சூப்பர் தான். இதுக்கப்புறம் அவள் எந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னாக்கா, அவளுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும். இவளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுக்கோங்க. இப்போ என்ன நடக்க போகுதுனாக்கா, போலீஸில் இப்போ நம்ம அஞ்சலியை சமர்ப்பிக்க போகிறாங்க. அப்போ தான் அவங்களோட ஆட்டம் எல்லாமே அடங்க போகுது. முக்கியமாக இந்த பைரவி இந்த அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அடங்கிட்டாங்கனாக்கா போதும், நம்ம இலக்கியோட வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். அடுத்து நம்ம கௌதமோட பிஸ்னஸும் டெவலப் ஆயிரும். சரி, இந்த அஞ்சலி உள்ளே போய் உக்காந்து ஜெயில் கழித்துறது ரொம்ப சூப்பர் நினைக்கிறேங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.